subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. இன்பம் பொங்கும் இனிய நாளிது, கடவுளே மனிதராக பிறந்த நாளிது. இன்பம் பொங்கும் இனிய நாளிது, கடவுளே மனிதராக பிறந்த நாளிது. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதய முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லை, நீ இல்லையே நான் இல்லை, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதய முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் 2025ஆம் ஆண்டின் கடைசி நாளில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பல்வேறு விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நம்முடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் நம்மோடு பயணித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நாம் பட்ட துன்ப துயரத்தில் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு தேவையான வல்லமையை கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி இருக்கின்ற கடவுளுக்கு இன்றைய நாளில் நாம் அனைவரும் இணைந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே இன்றைய நாள் திருப்பலியை கடவுள் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியின் பலியாகவும், தொடர்ந்து பிறக்க இருக்கின்ற இந்த புதிய ஆண்டு முழுவதும் அவருடைய பேரிரக்கமும் பேரருளும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. புலர்ந்தது நமக்கு புதிய நாள். பிற இனத்தாரே வரவே. இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது.
வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் பெரும்பாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர தவறியவர்களாக, கடவுளுடைய பிரசன்னம் உண்மையிலேயே நம் மத்தியில் இருக்கிறதா என்ற சந்தேகத்தோடு வாழ்பவர்களாக, கடவுள் உண்மையிலேயே செயலாற்றுகிறார் என்றால் ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இங்கு நடந்தேறுகின்றன, எனவே கடவுளுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகிறவர்களாக பல நேரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த கடவுள் நம் மத்தியில்தான் இருந்து செயல்படுகிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் இருப்பதும் இயங்குவதும் அவரால் தான் என்கிற உண்மையை ஆணித்தரமாக இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படி எனில் திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருவது போல கடவுளுடைய பிரசன்னம் எவ்வாறெல்லாம் இந்த மக்கள் மத்தியில் செயல்பட்டு இருக்கிறது. இந்த கடவுள் எப்பொழுதும் தன்னை அந்நியப்படுத்தி கொண்டவராக அல்லாமல் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம், இதோ ஆதாமோடும் ஏவாளோடும் கடவுள் நாமும் நம் நண்பர்களும் பேசி சிரிப்பது போல, உரையாடுவது போல அவர்களோடு சகஜமாக தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். ஆக மனிதனும் கடவுளும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு நாளும் பயணித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக கடவுளுடைய பிரசன்னம் அவனுக்கு அந்நியப்பட்டதாக அல்லாமல்
ஒவ்வொருவரும் அவரோடு ஒவ்வொரு நாளும் பயணிப்பதாக இருந்ததை தொடக்க நூல் புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இப்படிப்பட்ட கடவுளை மனிதன் கடவுளுக்கும் அவனுக்குமான உறவை இந்த பாவம் என்கிற ஒரு திரைச்சீலை மறைத்த பொழுது மனிதன் கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்தி கொள்கிறான். எனவே ஆதாம் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகின்ற பொழுது, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நான் ஆடையின்றி இருக்கிறேன், எனவே ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து இந்த பாவம் என்கிற திரை அங்கு வருகிற பொழுது தன்னை விலக்கி கொள்கிறான். அந்த கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொள்கிறவனாக மனிதன் மாறிப்போகிறான். அந்த கடவுள் மனிதனோடு சகஜமாக உலா வந்து கொண்டிருந்தார். ஆனால் அதிலிருந்து இந்த பாவம் என்கிற திரை அவனை விலக்கிவிட்டது. எனவே மனிதன் தன்னை அந்நியப்படுத்தி கொண்டானே என்று மீண்டும் கடவுள் அவனை தன்னுடைய பிள்ளையாக மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மீட்பின் வரலாற்றில் பல்வேறு விதமாக கடவுள் தொடர்ந்து தன்னுடைய மக்களோடு பயணிக்க வேண்டும், தன்னுடைய மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர் முயற்சித்ததை நம்மால் காண முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவேதான் அடிமையாக எகிப்தில் இருந்த மக்கள் தன்னை நோக்கி கூக்குரலிட்ட போது, இதோ அவர்களிடம் குரலை, அவர்களுடைய அழுகுரல் என் செவிக்கு எட்டி இருக்கிறது, அவர்கள் படும் துன்பங்களை நான் கண்ணார காண்கிறேன் என்று மோசேயை அழைத்து கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இதோ இருக்கிறவர் நானே என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தை கடவுள் வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். அப்படி மக்கள் வருகின்ற பொழுது இதோ அரசர்கள் காலம் வருகிறது. அப்பொழுது இந்த கடவுள் மக்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதை மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்றால், இதோ கடவுள் இந்த உடன்படிக்கை பேழையில் பிரசன்னமாக இருக்கிறார், இந்த உடன்படிக்கை பேழையில் இருந்து கடவுள் எங்களை வழிநடத்துகிறார் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே அந்த உடன்படிக்கை பேழை அருகில் செல்லக்கூட தயங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக இப்படி கடவுளுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்ட மக்கள் சாலமோன் காலத்தில் கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது, அந்த ஆலயத்திற்குள் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பினார்கள். எனவே ஆலயத்திற்கு உள்புறம் மக்களுடைய செயல்பாடு ஒரு விதமாகவும் ஆலயத்திற்கு வெளியே மக்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கிறது என்பதை திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு போலியான இப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒவ்வாத வாழ்க்கை வாழ்ந்ததைத்தான் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆலயத்திற்குள் ஒருபுறமாகவும் ஆலயத்திற்கு வெளியே சென்று ஏழை எளிய மக்களை நசிக்க வாழ்கின்ற வாழ்க்கையை கடவுள் ஒரு நாளும் விரும்புவதில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என இறைவாக்கினர் தொடங்கி யோவான் வரை இதைத்தான் கூறியிருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணியை துவங்கும் போதே மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று தன்னுடைய பணியை துவங்குகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக இப்படி கடவுளுடைய பிரசன்னத்தை ஆலயத்திற்குள் மட்டும் வைத்து அடக்கிவிட்ட அந்த சமூகத்திலிருந்து கடவுள் இல்லை, நான் ஆலயத்திற்குள் மட்டும் இருப்பவன் இல்லை, மாறாக உங்கள் மத்தியில் நீங்கள் வாழுகிற உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இதோ தன்னுடைய ஒரே மகனை அவர் உலகிற்கு அனுப்புகிறார். இதோ தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்ற நற்செய்தியில் வாசித்தோமே, அதே வாக்கானவர் இதோ மனிதராக நம் மத்தியில் பிறக்கிறார். நம் மத்தியில் அவர் வந்து இதோ நம்மை போல வாழ்ந்து இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை மீண்டும் நாம் உணர்ந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்வில் புதுப்பித்து அந்த கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு தருகின்ற அத்துணை அருள் வரங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் நாம் நம்முடைய இழந்து போன இயல்பிற்கு திரும்புவதற்காக கடவுள் நம் மத்தியில் பிறந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆக இப்படி கடவுள் தன்னுடைய மக்களோடு எந்நாளும் பயணிப்பவராக, தன்னுடைய மக்களோடு எந்நாளும் இருந்து அவர்களை வழிநடத்தி மீண்டும் தன்பால் மக்களை ஈர்த்து கொள்வதற்காக
தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி இந்த உலகத்தின் மீது தான் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். எனவே நாமும் கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்க முடியும். ஒருவேளை நாம் உணரவில்லை என்றால், நாம் உணர்ந்து அந்த கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற அன்பு, மகிழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற நற்காரியங்கள் நாம் வளரவில்லை என்றால், இதோ பிறக்க இருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலாவது நாம் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார், அவர் நம் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக அவருக்கு உரிய, அவர் விரும்புகிற விதத்தில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் அவரை வெளிப்படுத்தி, அவர் எவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் தன்னுடைய பிரசன்னத்தை நிறைவாக வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் நம்மை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொருவருடைய தேவையையும் உணர்ந்து கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் மக்களாக, எவ்வாறு திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவரை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் ஆண்டவரை வெளிப்படுத்த, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து செயல்பட இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். அதற்கு தேவையான அருளுக்காக இக்கல்வாரி பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், வேல் சேர்த்து கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வேல் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம்
கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்கள் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அவருடைய பிரசன்னத்தை நாம் எந்நாளும் உணர்ந்து கொள்ளும் விதமாக இதோ இந்த நற்கருணை வடிவில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வம். இவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக அதற்கேற்ற வாழ்வை வாழ தேவையான வல்லமையை கொடுக்க இதோ தெய்வீக பலிக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இத்தகைய அழைப்பினை பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்தலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் பிரசன்னத்தை நாளும் உணர்ந்து அதற்கேற்ற வாழ்வாழும் மக்களாக சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.